சிம்ம ராசிக்காரங்க அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும் எண்ணங்கள் இல்லாதவர்கள். தன்னுடைய குடும்பத்துக்காகவே கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவப்பேரையும் சந்திச்சவங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கணும். இந்த 2026 சொந்தமோ பந்தமோ உற்றாரோ உறவினரோ அக்கமோ பக்கமோ உங்க கூட பணிபுரியறவங்களோ உங்க தொழில் வளர்ச்சிக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு போராமப்பட்டு உங்களுக்கு சூனியம் கூட பண்ணுவாங்க. ஜாதகத்துல 6, 8, 10, 12 கேட்கறது துர்ஸ்தானம். அந்த துர்ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உடல் வலிமையை குன்ற குத்துரும். எங்கேயோ போற பிரச்சனை கூட நீங்க எடுத்துக்குவீங்க உங்களுடைய வாக்குனால. பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவப்பேறுகள் பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தருணமும் இந்த வருஷம் உண்டு. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. அம்மன் அருள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 8:15 மணிக்கு சனி ஈஸ்வர பகவான் கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. அப்ப மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்கு சாதகமா அமைய போகுது, எந்த ராசிக்கு பாதகமா அமைய போகுது என்கிற விலாவரியா சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தை கட்டாயம் பார்க்கலாம். சனி ஈஸ்வர பகவான்னா யாரு, அவருடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன? சனி பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா அமைகிறாருன்னா அழகான குடும்பம், அன்பான மனைவி, தாயி தகப்பன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட ஒரு ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மண்ணுக்கு அதிபதி அவருதான். அப்ப வீடு நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் ஜீவனாம்சம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன தொழிலை வச்சு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த தொழில்காரகன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்ச நிலைமையில கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான் சொல்லலாம். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணங்கள் வரவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அடுத்தவன் சொத்தையோ அடுத்தவன் மனைவியவோ அபகரிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடையவருக்கு தண்டனை கொடுப்பாரு. தொழில் தர்மம் ஒண்ணு இருக்கு. அந்த தொழில் தர்மத்தை மீறி செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு தண்டனை கொடுப்பாரு. இப்படியாப்பட்ட தன்மையுடைய சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் குறைஞ்சிருந்தாருன்னா வாதம் பண்ண வைப்பாரு. உடம்புல வாதம் வரும், வீணான சண்டை சச்சரவு வரும், வம்பு தும்பு வழக்குகள் வரும். ஏன் உங்க உடம்புலயே பல இன்னலை கொடுப்பாரு. ஜாயிண்ட் பெயின், எலும்புகள் பலம் இல்லாம பல்லுல வலி வரும், காதுல வலி வரும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆகாம வாமிட் ஆயிடுச்சுன்னா கணையொன்னு ஒண்ணு இருக்கு உடம்புக்குள்ள. அந்த கணையமும் அஜீரண கோளாறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையவும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்திருக்காருன்னா சனி பகவான் கெட்டு இருக்காருன்னு. அதே போல காலனி செருப்பு அந்து போச்சுனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல சனி பகவான் உச்ச நிலைமையில இருந்தா வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாகி சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் நம்ம அண்ணன் சனீஸ்வர பகவான். அப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்க மனசாட்சிக்கு உகர்ந்து நடந்துட்டு போங்க. மனசாட்சிக்கு உகர்ந்து இல்லாம நடந்து போனாலும் பிரச்சனை. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப கடினமாவே இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கு. கவனமா நம்ம இருந்துக்கணும். ஆடம்பர செலவுல எதுவும் செஞ்சு மாட்டிக்க கூடாது. ஆசை வார்த்தையில போய் காசு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது.
விலை உயர்ந்த காரோ விலை உயர்ந்த இடங்களோ தன்னால வசதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாய்ப்பை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கணும். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சனீஸ்வர பகவான் அஷ்டமத்துல உட்கார்றார். 2026க்கு முன்னையும் கஷ்டம். ஒரு 2.5 வருஷம் படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு கண்டினியூ பண்ண முடியாம உடல் ஆரோக்கியம் குன்றி இருக்கக்கூடிய ஒரு தருணங்களோ, படிக்கிற குழந்தைங்க காதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனையில தன்னுடைய படிப்பை இழந்து இருக்கக்கூடிய நேரங்காலங்களோ, தாயி தகப்பனுக்கு அவமானம் அவப்பேறு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணங்களும் சிம்மராசிக்கார பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உண்டு. இப்படி இருந்திருந்தக்கூடிய சிம்மராசிக்கு அஷ்டம சனி. எவ்வளவுதான் வாழ்க்கையில கஷ்டங்களோ இடையூறுகளோ அடைஞ்சு தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய கணவருக்காகவும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஈடு இணையே இருக்காது. ஒரு மதிக்க கூட மாட்டாத ஒரு தன்மை கூட உங்க ராசியில நிறையவே இருந்திருப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கணும். இந்த 2026 சொந்தமோ பந்தமோ உற்றாரோ உறவினரோ அக்கமோ பக்கமோ உங்க கூட பணிபுரியறவங்களோ உங்க தொழில் வளர்ச்சிக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு போராமப்பட்டு உங்களுக்கு சூனியம் கூட பண்ணுவாங்க. இதனால உங்களுக்கு உடல்நல குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த 2026 இருக்கு. அஷ்டம்னா 8, ஜாதகத்துல 6, 8, 10, 12 கேட்கறது துர்ஸ்தானம். அந்த துர்ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உடல் வலிமையை குன்ற கொடுத்துரும். எங்கேயோ போற பிரச்சனை கூட நீங்க எடுத்துக்குவீங்க உங்களுடைய வாக்குனால. பல பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம்னு சொல்லக்கூடிய என்ன எதிர்பார்ப்புகளும் வந்திருக்கக்கூடிய தருணமும் உண்டு. பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவப்பேறுகள் பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தருணமும் இந்த வருஷம் உண்டு. அண்ணா சனீஸ்வர பகவானே இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க. எது எப்படி இருந்தா கூட பொருள் விரயமானா கூட மற்றவர்கள் விரயமானா கூட உடல் நோய்க்கு நீங்க விரயம் பண்ணக்கூடாது. உங்க ஆரோக்கியத்து மேல கவனம் செலுத்திக்கிங்க. அண்ணனோ தம்பியோ அங்காளியோ பங்காளியோ யாரும் உதவி ஒத்தாசைக்கு வரமாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேல. அஷ்டம சனின்னு கேட்டாவே உங்களுடைய அம்மாக்கோ அப்பாக்கோ உங்க புருஷனுக்கோ ஆகாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷனுக்கு ஆகாது. கல்யாணம் ஆகாம இருந்தா உங்க தாய் தகப்பனுக்கு ஆகாது. கண்டங்களும் வரலாம், கஷ்டங்களும் வரலாம், மரணமும் பாவிக்கக்கூடிய தருணங்களும் வரலாம். கவனமா மேற்கொண்டுக்குங்க. அஷ்டம சனி ஆண்களுக்குத்தான், பெண்களுக்கு கிடையாது. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும் எண்ணங்கள் இல்லாதவர்கள். தன்னுடைய குடும்பத்துக்காகவே கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவப்பேரையும் சந்திச்சவங்க. அதனால சிம்மராசி பெண்களுக்கு அஷ்டம சனி ஒண்ணும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். ஆனா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமா நீங்க இருந்துக்குங்க. புது புது ப்ராஜெக்ட்ல எதுவும் தலையிடாதீங்க. உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை மேன்மைப்படுறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டவங்க தான். கவனம் சிதைவு இல்லாம தெளிவான அமைப்புல உங்க குலதெய்வத்தையும் உங்க முன்னோரையும் முறையான வழிபாடுகள்ல பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அஷ்டம சனில இருந்து விலகிடலாம். உங்க பேரன் பேத்திக்காக வாழுங்க. உங்களுடைய சொந்த பந்தம் உங்களுக்கு சூனியம் பண்ணதான் செய்யும். உங்க வாழ்க்கைய உச்ச நிலைமைக்கு போனாலும் உங்களை சறுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் பண்ணதான் செய்யும். அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க. உங்க பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா இருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்திருந்தா அந்த பெண் குழந்தைங்க தாங்க உங்களை காப்பாற்றும். அப்படி ஒரு தருணம் உடையக்கூடியதுங்க. இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுபகாரியத்தை பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைங்க காதல் கீதல் பண்ணாதீங்க.
ஏன்னா உங்க ராசியில கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. பிரிஞ்சிருவீங்க. அதையும் மீறி கல்யாணம் ஆணுச்சுன்னா உங்களுக்கு 2 தாரத்து தோஷங்கள் இருக்கு. வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துக்குள்ள நீங்க கல்யாணம் காட்சி பண்ணலாம். சித்திரை மாசத்துக்கு மேல கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கும் உங்களுக்கும் ஆவாத ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சிம்ம ராசியில ஆண்கள் இருந்தா அந்த பெண்ணுக்கும் உங்களுக்கும் பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2 தாரங்க. அப்படி ஒரு தாரத்துல பிரிஞ்சிருந்தா கூட ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கவனமா இருக்கணும். சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையறதுக்கு, அவருடைய கோபம் குறையறதுக்கு, உங்க மேல இருக்க வேண்டிய வீரிய பார்வனால கடனாளியா, கஷ்டமாயி, நஷ்டமாயி, நோய் நொம்பலத்துல பண விரயம், ஏமாற்றம், தடுமாற்றம், இப்படி என்ன கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை போக்க அற்புத மருந்து, அருமையான ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்குங்க. சனீஸ்வர பகவானும் முருக கடவுளும் ஒரே குணாதிசைகள் உடையவங்க. அப்ப சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருந்தா முருக கடவுளுடைய வழிபாடுகளை பண்ணணும். சஷ்டி, கிருத்திகை, வளர்பிற, தேய்பிறல நீங்க சாமி கும்பிடணும். இப்படி இருக்கமற்ற தருணத்துல சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துக்கிட்ட வல்லக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அது எம்பெருமான் முருக கடவுளுடைய கோவில். அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு கோழி வாங்கிக்கிட்டு அந்த கோழியை ஒரு 2-3 நாளைக்கு முன்னையே வீட்டுல கட்டி போட்டு வளர்த்து 3ஆவது நாளோ இல்ல 1 மாசத்துக்கு முன்னையோ அந்த கோழி எடுத்துட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு கோயிலில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் கிட்ட, அதாவது கோயில அர்ச்சகர்கிட்டயோ இல்ல கோயில அதிகாரிகள் கிட்ட, இந்த கோயிலை நான் சாமிக்கு தானம் கொடுக்குறேன், இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு அந்த வழிமுறையை கேட்டு அங்க கோழியை தானம் கொடுத்தாலோ உங்க கஷ்டம், உங்க நஷ்டம், அரசியல்ல பிரவேசம், வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். உங்க கடனாளியா இருந்தாலும், காதலா இருந்தாலும், திருமணம் தடையா இருந்தாலும், குழந்தை பிரச்சனைகள் இருந்தாலும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தொலைவுகள் தொந்தரவுகள் இருந்தாலும், வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் பிரவேசம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில போனீங்கன்னா அளவு கடந்த பலன். சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல அந்த கோயிலுக்கு போங்க. எந்த குறையும் வராது. உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனான். நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டுடைய அட்ரஸ் வரும். வரும்போது ஒரு வாட்ஸ்அப், நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்னன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போன் போட்டுட்டு வாங்க. சிவாய நம.